கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இந்த தேர்தல் நெருங்கும் காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சர்வீஸ் சாலைக்காக போராட்டம் நடத்துறாங்க. இது சம்பந்தமா அவங்க கருத்து? அடிக்கடி பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தேர்தலுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சுருக்கி பார்க்க தேவையில்லை. தேர்தல் நேரத்திலாவது அழுத்தம் கொடுத்தால் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி இருக்கலாம். இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை. பொது நோக்கத்தின் அடிப்படையில் அனைத்து தரப்பாரும் முன்வைக்கிற கோரிக்கை. எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் மெத்தனம் காட்டாமல் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். திருச்சிராப்பள்ளி ஒட்டுமொத்த தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிறது. 4 புறமும் இருந்தும் சாலைகள் இணையக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இருப்பதனால் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. எனவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த போராட்டம் என்று நான் கருதுகிறேன். மாநில தேர்தல் இப்போ அறிவிச்சிருக்காங்க. 4 பேர் திமுக சார்பாக போட்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் எதுவும் ராஷ்டிரபா எம்பி எதுவும் கேட்குறீங்களா? காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. திரு வேணுகோபால் அவர்கள் கூட நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிற போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் உள்ளது, அதில் குழப்பம் இல்லை என்ற கருத்தை அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது, கட்டுக்கோப்பாகவே இருந்து தேர்தலை சந்திக்கும். மது ஒழிப்பு மாநாடு நீங்களும் திரு வைகோ அவர்களும் 2 பேர் போராட்டம் நடத்துறீங்க. அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படல ஆளுங்கட்சியின் சார்பில். அது சம்பந்தமாக அவங்க கருத்து என்ன? இன்னைக்கு இது சம்பந்தமாக வேறு ஏதாவது போராட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக? மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கை. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. புள்ளி விவரங்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும், இறுதியாக அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. மறுபடியும் நான் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறேன். இளைய தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும், தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே மது மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக ஒழிப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். திமுக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவா இல்ல? இந்த கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதிலும் அந்த கூட்டணியை பாதுகாப்பதிலும் அக்கறையோடு இருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கேள்விக்கு இடமில்லை என்று கருதுகிறது. மணிசேகர் ஐயர் தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யணும்னு 2 நாளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கணும்? ஒரு நல்ல கோரிக்கை. அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். காங்கிரஸ் வெளியே போயிட்டுனா இந்தியா கூட்டணியே இல்லையா? காங்கிரஸ் ஏன் வெளியே போகணும்னு நீங்க விரும்புறீங்க? நாங்க விரும்பணும் இல்ல, ஆல்ரெடி அவங்க என்ன பேச்சுவார்த்தைக்கு அவங்களுக்கு இல்லைங்க. அது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு பவர் ஷேர் கேட்குறாங்க. அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷனில் தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது.
அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோடு கேட்குறாங்க. நான் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், உங்களுக்கான வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலங்காலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நெகோசியேஷனில் அது முடிவாகும். அது என்ன எப்படி பொருந்தி வராதுன்னு அவர் சொல்கிறாருங்கிறத அவங்க பேச்சுவார்த்தையில் விளக்குவாங்க. இல்லை அது பொருத்தமாக இருக்கும், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு கூட்டணி உடையாது. கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வாய்ப்பு இல்லை கூட்டணி. அது எங்க நிலைப்பாடு? அது எங்க நிலைப்பாடு? நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம், காங்கிரஸ் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்குது. எங்களை மாதிரியே காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அல்லது காங்கிரஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் அவங்கள பின்பற்றி இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்குரிய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் முன்வைப்போம். அதே நேரத்தில் இந்த கூட்டணியை உருவாக்குவதிலும் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு, ஒரு பங்கு இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ இடம் கூடுதலாக இன்னொரு அணியில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணியில் தான் நீடிப்போம். இந்த கூட்டணியில் எங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதை உரிமையோடு கேட்போம். அதிமுக கூட்டணி ரொம்ப மோசமாக இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ 13 கட்சி இருக்கு உங்க கூட்டணியில். முதல் கட்சி பேச்சுவார்த்தையில இவ்வளோ பிரச்சனை வரப்ப இன்னும் 10 பேர் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலையே. அதான் சொல்ல தொடங்காதப்ப இவ்வளவு பிரச்சனை ஆரம்பிச்சு. ஒரு பிரச்சனை இல்லையே, ஒரு பிரச்சனையுமே இல்லையே. பிரச்சனை இல்லாத கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி தான். வாங்கிட்டு போன்ற மாதிரி ஆயிடாதா? அதெல்லாம் நாங்கள் நெகோசியேஷன் முடிவு நேரமும் கிடையாது. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நெகோசியேஷனில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். 1 மணி நேரம் கூட முடிவாகும். அது கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். யாரு? அதில் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அது இன்னும் அது சரியான ஒரு பதில். அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் இல்லை. அப்போவே நாங்கள் அதை கண்டிச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ உட்பட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.